இயற்கை எண்ணெய் நமக்கு அளிக்கும் பெரும் உதவிக்கு தமிழர்கள் காட்டும் நன்றி விழா இதுவெனில் மிக இல்லை. இவ்விழாவிற்கு அறுவடை திருநாள், தமிழர் திருநாள், சங்கராந்தி, பொங்கல் நல்லாள் மற்றும் பல பெயர்கள் உண்டு. பொங்கல் விழா போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்னும் 4 நாட்களுக்கு கொண்டாடப்படும் பெருவிழா ஆகும். போகி என்றால் மழை என்று ஒரு பொருள் உண்டு. இது பொங்கல் விழாவில் முதல் நாள். பொங்கல் அதிகாலை எழுந்து உழவன் தன் வயலில் விளைவித்த காய்கள், கனிகள், அரிசி, வெல்லம், இஞ்சி, மஞ்சள், பரங்கிக்காய் முதலியவற்றை சமைத்து பொங்கலிட்டு சூரியனுக்கு படையலிட்டு வழங்கும் விழா பொங்கல். இந்நாளில் சந்தையில் அதிகம் விற்கப்படும் மஞ்சள் கிழங்குகளும், மாவிடை தோரணங்களும், கரும்பும், அச்சு வெள்ளங்களும் மக்களால் மகிழ்ச்சியோடு வாங்கப்படும். புதிய மண்பானையில் புத்தரிசி, பசும்பால், வெல்லம் ஆகியவற்றை பொங்கி வண்ணக்கோலமிட்டு வைத்து படைத்து பொங்கல் பொங்குவதை பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியோடு எழுப்பி மகிழ்வர். தனது உழவு தொழிலுக்கு உதவிய மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளை சீவி அழகிய வர்ணங்களால் வர்ணமிட்டு பெண்ணை தடவி மாலை சூடி மாட்டுக்கென வைத்த பொங்கலை மாடுகளுக்கு ஊட்டி மகிழ்ந்து மாட்டு பொங்கலோ பொங்கல் என கூறி மகிழும் அந்த நாள் வாயில்லா ஜீவன்களை வாழ்த்தும் நாளாகும். உழவர்கள் அன்று தன் உறவுகளையும் நண்பர்களையும் பெரியவர்களையும் கண்டு மகிழும் காணும் பெருநாள், வாழ்த்து பெறும் வளமான நாள். இந்த காணும் பொங்கல் நாளன்று மக்கள் அனைவரும் தங்கள் குடும்பங்களுடன் சுற்றுலா பகுதிகளுக்கும் கோயில்களுக்கும் செல்வார்கள். சாதி, மதம் இவற்றை கடந்து அனைவரும் ஒரே இனம், ஒருவனே தெய்வம், தமிழர் இனம் தலைக்கவும் செழிக்கவுமான விழாவாக கொண்டாடப்பெறும் தமிழர் திருநாள் ஒரு நன்றி திருநாள். இயற்கையை நேசிக்கும் இன்பத் திருநாள் இந்த பொங்கல் விழா. அதனை நாம் கொண்டாடி குதூகலிப்போம்.